நிறைய பேர் வந்து இந்த முட்டை அமிலம் தயாரித்து செடிகளுக்கு கொடுத்தா அந்த செடிகளுக்கு ரொம்ப நல்லது, பூக்கள்லாம் கொட்டாது அப்படின்னு சொன்னாங்களா. சரி, நம்மக்கிட்ட தான் நிறைய எலுமிச்சை பழம் கிடக்குதே, நாமளும் தான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டேங்க. அதுக்கு வந்து ஒரு 10 முட்டையை நான் வந்து அதுக்குள்ளே ஊற போட்டுட்டேன். ஏன்னா முதல்ல செய்கிறோம், நிறைய செய்ய வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 50 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டாச்சு. இது அப்படியே அசாத சர்க்கரை கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 25 நாள் அப்படியே மூடி வச்சுருந்தா போதும். அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுட்டோமாக்க சரியாக போச்சுங்க. இப்போ நான் ஒரு 25 நாளைக்கு மேலேயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன், சூப்பராக வந்து ரெடி ஆகிருச்சு முட்டை அமிலம். இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுட்டேன் பாருங்கள். முட்டை வந்து ஒன்று கூட உடையில, அப்படியே லப்பராட்டம் அப்படி தோல் மாதிரி அப்படி கரைஞ்சிருச்சு எல்லாமே. அதை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நான் கலந்துக்கிட்டேன். ஏன்னா 50 எலுமிச்சை பழம் தானே போட்டேன், அதனால் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டேன். கலந்த அந்த அமிலத்தை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 1/2 லிட்ரு அந்த அமிலத்தை எடுத்து முட்டை அமிலத்தை எடுத்து அதையும் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டேங்க. அந்த கலந்த தண்ணியை தான் நம்ம செடிங்களுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். செடிகளுடைய வேர்களுக்கும் ஊற்றி உள்ளாங்க. இப்படி ஊற்றின பிறகு செடிகள் எப்படி காய்க்குது, பூக்கள்லாம் கொட்டாமல் இருக்குதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுறேன்.